ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் வீடியோ. இதில் என்னென்ன இருக்குதுன்னா 2 கேரட், அரை பீட்ரூட், 2 ஆம்லா, அரை எலுமிச்சப்பழம், ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவில் வந்து 4 இலை எடுத்துக்கிட்டேன். மற்றதெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக நான் வெட்டி வச்சுக்கிட்டேன். அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரை எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சு விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரை டம்ளர் தண்ணியை வந்து ஊற்றி நல்லா மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். உப்பு எதுக்குன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு, இல்லைன்னா சப்புன்னு இருக்கும், குடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு ட்ரிங்கை வந்து இன்டேக் பண்ணாலும் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு அதை தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த ஜூஸில் வந்து விட்டமின்ஸ் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. நோய் எதிர்ப்பு பெனிஃபிட்னு பார்த்துட்டோன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது, முடி வளர்ச்சியை தூண்டுற தன்மை இருக்குது, வெயிட் லாஸ்க்கு உதவக்கூடிய தன்மை இருக்குது, இதயத்தை வந்து ஸ்ட்ராங்காக்கிறக்கூடிய தன்மையும் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய சர்மம் வந்து பளபளக்கக்கூடிய தன்மையும், நம்ம எப்படி க்ளோயிங்காக ஆக்குற தன்மை வந்து இதுக்கு இருக்குது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட்ரூட் எடுத்துக்கிட்டோன்னா நைட்ரேட் அப்படின்ற ஒரு சத்து இருக்குது. அது வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கும், பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்கும். அதே மாதிரி ஆம்லாவில் விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சினால் ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு பளபளன்னு ஆகும், 2வது முடி வளர்ச்சியை தூண்டும், 3வது வந்து நம்ம எலும்புகளுக்கு நல்ல வலுவானது. நம்ம வந்து கால்சியம் மாத்திரையே எடுத்துக்கிட வேணாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னால் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். மற்றபடி இதை இயற்கையாக சாப்பிட்டா அது எடுத்துக்கக்கூடிய அவசியம் நம்மளுக்கு இருக்காது. கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் ஏவும் இருக்குது, சியும் இருக்குது. ஏ வந்து ரொம்ப கண்ணுக்கு நல்லது பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் சிறப்பாக அதை வந்து கொடுப்பாங்க விட்டமின் ஏயை. ஏன்னா மாலைக்கண் நோய் வராமல் இருக்கிறதுக்காக எடுத்துக்கூடிய ஒரு விட்டமின் தான் அது ஏ. கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது, நார்ச்சத்து அதில் அதிகமாக இருக்குது, மலச்சிக்கலை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இருக்குது, அதில் பொட்டாசியம் இருக்குது. கேரட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு ஒரு சத்து இருக்குது. அது வந்து புற்றுநோய் இருக்குது பார்த்திங்களா, அந்த புற்றுநோய் கிருமியை அழிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த கேரட்டில் வந்து இருக்குது. இது எல்லாமே இருக்கக்கூடிய ஜூஸை வந்து நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் வந்து நம்ம குடிக்கலாம். இப்போ பெரியவங்க நம்ம இந்த மாதிரி மெத்தடில் குடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து கேரட், பீட்ரூட், அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை, அந்த ஆம்லா, இது எல்லாமே போட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வடிகட்டி கொடுங்க. தேங்க்யூ.